தமிழகத்திற்கு பல்வேறு துறைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை வழங்க கோரி உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பணிக்கு உடனடியாக நிதி ஒதுக்க வலியுறுத்தியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள், பல்வேறு திட்டங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றேன். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். பன்னீரை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். கழக தொண்டர்கள் கோவிலாக நினைக்கும் தலைமை கழக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து அடித்து நொறுக்கியவருக்கு அதிமுகவில் இணைய தகுதியே இல்லை என காட்டம். பிரிந்தது மட்டுமில்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை நிலவுகிறது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் உரிமைகள் பலவற்றை பறிப்பதாக உள்ளதாக எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி சட்டமன்றத்தில் உரை. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. திராவிட மாடல் அரசின் டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்தும் வகையில் 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறையினர் தமிழகமெங்கும் அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரை கிழிப்பதில் கவனம் செலுத்துவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்ற கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் கலக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 சிறுமிகளை கடத்தி சென்ற சிறுவன் போக்சோவில் சிக்கிய அவலம். ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியில் சிறார்களும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சீரழிவதாக பெற்றோர்கள் வேதனை. மதுரையில் தனியார் பள்ளி மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லர்களை வைத்து அளவெடுக்க வைத்த ஆசிரியை போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஆசிரியைகள் கூட போக்சோ வழக்கில் சிக்கும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 75 வயது காமுகன் போக்சோவில் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னை கொளத்தூரில் காதலிக்க மறுத்த 17 வயது மாணவியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடிய காமுகன். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என மக்கள் ஆத்திரம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 14 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர். ஞானசேகரனை தொடர்ந்து திமுகவினர் அவ்வப்போது பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்குவதால் மக்கள் அதிர்ச்சி. கோவை அருகே 65 வயது மூதாட்டி 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபோதை தகராறில் அண்ணனை தம்பியே வெட்டி படுகொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிவதாக பெண்கள் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மதுபோதையில் மாமனாரை அடித்தே கொன்ற மருமகன் சிக்கினார். மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதை திராவிட மாடல் தியாகிகள் எப்போது உணர்வார்கள் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் வையாபூர் அருகே கல்லூரி மாணவனை கத்தியால் குத்திவிட்டு வழிப்பறித்து செய்த வழிப்பறி மர்ம கும்பல். ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வழிப்பறி கும்பல் சுதந்திரமாக சுற்றி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நகைக்கடை உரிமையாளரை வழிமறித்து 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் நடைபெறும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். தனது தொகுதியில் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டுமென அதிமுக எம்எல்ஏ வைத்த கோரிக்கைக்கு சிறிதும் பொறுப்பின்றி புறம்போக்கு நிலம் இருந்தால் கொடுங்கள் என அமைச்சர் பதிலளித்ததால் மக்கள் அதிர்ச்சி. எந்தெந்த பகுதியில் புறம்போக்கு நிலம் உள்ளது என்பதை கண்டறிந்து அங்கு தொழில் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை எடுப்பதுதானே அமைச்சரின் வேலை என மக்கள் கேள்வி. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்கள் ஒரு 10-15 ஏக்கருக்கு மேல் இருந்தால் அந்த இடத்தை குறிப்பிட்டால் துறையின் சார்பில் அதை ஆய்வு செய்து அங்கே தொழில்பேட்டை அமைக்க ஆவணம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூருவிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் தென்பெண்ணையாறு முற்றாக மாசடைந்திருப்பதாக மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் உறுதி செய்துள்ளது. தமிழக ஆறுகள் சீரழிவது குறித்து கர்நாடக துணை முதல்வரிடம் திராவிட மாடல் முதல்வர் ஏன் பேசவில்லை என கேள்வி எழுப்பும் மக்கள், திராவிட மாடல் கூட்டணி மக்கள் நலனுக்காகவா அல்லது வாரிசுகளின் நலனுக்காகவா என கேள்வி. கல்வி கடன்களை தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாததால் அதை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். நம்பிக்கையுடன் வாக்களிக்கும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவதை தடுக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுதல் வழங்கவும் கோரிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி பொறுப்புகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாக அக்கட்சியினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நகரம், வட்டம், கிளை என பதவிக்கு ஏற்றாற்போல் 50,000 முதல் பல லட்சங்கள் வரை பேரம் பேசப்படுவதாக நிர்வாகிகள் ஆதாரங்களை வெளியிட்டு ஆதங்கம். நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டு இருக்கிறார். என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு 2வது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட 4 லட்சம் பணம் கேட்டாரு. இது இருக்கு. மதுரையில் பள்ளி மாணவிக்கு ஆண் டெய்லர்கள் வலுக்கட்டாயமாக அளவெடுத்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பு மீது காவல்துறை தாக்குதல். போக்சோ குற்றங்களுக்கு எதிராக போராடும் மாணவர் அமைப்பினர் மீது தொடர்ந்து கொடூர தாக்குதல்களை நடத்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை. பழைய வாடகை முறையை கடைபிடிக்க கோரி கேஸ் டேங்கர் லாரிகள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 6 மாநிலங்களில் 5,000 கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம். உயிரே போனாலும் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற கோஷத்துடன் 975வது நாளை கடந்து தொடரும் பரந்தூர் விவசாயிகளின் போராட்டம். பொதுமக்களின் தொடர் போராட்டத்தை கொஞ்சமும் மதிக்காத திராவிட மாடல் அரசு விரைவில் தூக்கி எறியப்படும் என மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி பரிதாபமாக பலி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் மின்கம்பங்களை முறையாக பராமரிக்காததால் அப்பாவி உயிர்கள் பலியாவதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் முதலீடு செய்ய இருந்த 2 முன்னணி நிறுவனங்களும் 6 துணை நிறுவனங்களும் ஆந்திரா நோக்கி சென்றதால் 3 மாதத்தில் 8,000 கோடி முதலீட்டை தமிழகம் இழந்திருப்பதாக தகவல். தொழில் வளர்ச்சியில் சாதனை படைப்பதாக கனவில் மிதக்கும் திராவிட மாடல் அரசு தொழில் முதலீட்டிற்கு ஏற்ற நிலையை உருவாக்க தவறியதால் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே
ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் வாங்கிய பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. ஆன்லைன் கடன் செயல்களால் பல உயிர்கள் பலியாகும் நிலையில் அதை தடுக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்க இருக்கிறது. 4113 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ள இந்த தேர்வில் 9,13,036 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருப்புளியங்குடி காசினிவேந்தர் பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலமாக கொண்டாட்டம். கருட வாகனங்களில் எழுந்தருளிய 3 பெருமாள்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கருத்து மனித தன்மையற்றது என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி. டெல்லியில் 9ஆம் வகுப்பு மாணவனை பணத்துக்காக அவனது நண்பர்களை கடத்தி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியவர்கள் மாணவனை அடித்து கொன்று ஆற்றில் வீசிச் சென்றுள்ளனர். இந்திய கடற்படையின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான கலர் ஏவுகணை சோதனை வெற்றி. இந்த ஏவுகணை துல்லியமான குறிவைத்தல் திறன் மற்றும் அதிவேகத்தில் இயக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டது என தகவல் வெளியாகியுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் மெக்காவில் குவிந்த இஸ்லாமிய பெருமக்கள் புனித கபாவை வலம் வந்து வழிபாடு. அமெரிக்க தேர்தல் நடைமுறையில் இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகளில் இருப்பது போல பல மாற்றங்களை கட்டாயமாக்கி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு.